பண்ருட்டி அருகே உளுத்தம்பட்டு அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் எடை போடாமல் தேக்கம். அதாவது திடீர் கனமழையில் ஏற்பட்ட அந்த நெல்மணி விவசாயிகள் வேதனை, அதாவது விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உளுத்தம்பட்டு, காவனூர், கரும்பூர், அவியானூர், பைத்தம்பாடி, எனதிரிமங்கலம், அக்கடவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயிகள் நெல் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் குறுவை பட்டத்தில் அறுவடை செய்த நெல்மணிகளை உளுத்தாம்பட்டு பகுதியில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் டிராக்டர் மூலம் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகளை கொண்டு வருகின்றனர். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் தான் ஒன்றுக்கு 200 முதல் 300 மூட்டைகள் மட்டுமே ஊழியர்கள் எடை போட்டு கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை எடை போடாமல் வியாபாரிகளை கொண்டு வரும் நெல் மூட்டைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஊழியர்கள் உடனடியாக எடை போட்டு கொள்முதல் செய்கின்றனர் என விவசாயிகள் குற்றச்சாட்டிருக்கிறார். இதனால் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் எடை போடாமல் தேக்கமடைகிறது. கடந்த சில நாட்களாகவே இது போன்ற சம்பவம் நடைபெற்று வருகிறது. நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைகிறது. மழையில் நனைந்த நெல்மணிகள் உலர வைக்க இடம் இல்லாமலும் விவசாயிகள் சிரமப்படுகின்றனர். நெல்மணிகள் கொட்டப்பட்ட இடம் சுற்றும் சேரும் பகுதியாக காணப்படுகிறது. தொடர்ந்து மழை பெய்து அறுவடை செய்த நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகளை முளைப்பு வரும் நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் நால்வரும் அறுவடை செய்த நெல்மணிகளை அன்றைய அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் எடை போட்டு கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது இந்த விவசாயிகள் கோரிக்கை இருக்கிறது. பவித்ரா, எல்லா தண்ணியும் வந்து உள்ள இப்போ எங்கேயும் தாயத்துக்கு இடம் கிடையாது. நாங்கள் எப்படி வாரி போடுறோம்? ஆள் வச்சு வாரி போட்டோம்னாலும் இடம் இல்லை. தலைமுறை பாடுபட்டு குத்து கொடுக்குறா நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதுதான் நாங்களுக்கு வகுத்து குழப்புக்கு இல்லைன்னு தான் இதை வந்து பயிர் வச்சுது. எங்களை யாரும் பார்க்குறது இல்லை. அது காலையிலேருந்து நாங்கள் கூலி ஆள் வச்சு வரைந்து கொட்டணும். இதில் திருப்பி நாங்கள் எங்கே எடுத்து போக முடியும்? நாங்களே சத்த வண்டி வச்சு அடிச்சு வந்தோம். சொந்த டிப்பர் இருக்குது, யாரும் அடிச்சு மரத்துக்கு நாங்கள் அடிச்சு வந்து போட்டு 10 நாளாக கிடக்குது. மழையில் நனைஞ்சு போச்சு. 10 நாளாக போட வேண்டியதானே? 10 மூட்டை போடுறாங்க, 5 மூட்டை போடுறாங்க. அவங்க மட்டும் வீட்டுக்கு போயிடுறாங்க. யார் பாதிக்கப்படுறது? நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். அவங்க பாதிக்கப்படலை.